அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜூன் 21, 2024 ஆனி 7ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். நம் எதிர்காலம் புரியாத புதிர் அல்ல, நம் எதிர்காலம் நம் கையில்தான். நாளை நமதே என்ற நம்பிக்கை நனவாக தேவை. இன்று நம் கடின உழைப்பும் நேர்மறை எண்ணங்களும் கொண்டால் வெற்றி நிச்சயம். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் ராகுல் ரமணன் ஃப்ரம் ராமநாதபுரம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் விஷன்: மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன்: ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் ராகுல் ரமணன். டைகர் இறைவணக்கம் கோருவதற்கு டைகர் மணிகண்டன் ஃப்ரம் சிவகங்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா, நன்றி. நன்றி டைகர் மணிகண்டன். வாழ்வில் வெற்றியும் சந்தோஷமும் பெருக டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் அனைத்து டைகர் குழு உறவுகளுக்கும் டைகர் ஃபேமிலி டீம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றவர்களை மனதார பாராட்டுவது, மிகுந்த உற்சாகத்துடன் இருப்பது, மற்றவர்களுக்கும் இந்த நாள் இனிமையாக அமைய வாழ்த்துவது ஆகியவற்றை செய்தால் அந்த நாள் நமக்கும் மிக அற்புதமான நாளாக அமையும் என நமக்கு நல்லனவற்றை சொல்லிக் கொடுக்க வருகிறார் நமது 8 நடை பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுகளையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். வாருங்கள், நமக்கான நேரம் தொடங்குகிறது. பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். இந்த முக்கியமான நாள் உங்களுக்கு நம்மளுடைய தலைப்பை பார்க்கும்போதே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி யோகா தினம், அதாவது இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யோகா அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வதேச யோகா தினம். யோகா அப்படிங்கிறது எல்லாருமே என்ன எண்ணிக்கொள்கிறோம் அப்படின்னா, குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் செய்வது, குறிப்பிட்ட சாரார் மட்டும் செய்வது அப்படின்னு நிறைய பேர் கருதிட்டு இந்த யோகா அப்படிங்கிறத செய்கிறதே இல்லை. யோகா அப்படிங்கிறது மூச்சோடு கலந்த பயிற்சிகளை அதன் இசைவோடு செய்வது. இதுதான் யோகா பயிற்சிக்கான ஒரு விளக்கமாக நான் கருதுகிறேன். மூச்சோடு சேர்ந்த ஒரு பயிற்சிகளை அதன் இசைவோடு செய்வது. இப்போது விளையாட்டுகள் ஒரு மாதிரி இருக்கும், நடைப்பயிற்சி ஒரு மாதிரி இருக்கும், நீச்சல் ஒரு மாதிரி இருக்கும். அந்த பயிற்சிகள் எல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி விரைவாக செய்வது போல் இருக்கும். இயல்பாக சுவாசத்தை கவனத்தில் கொண்டு ஒரு இசைவோடு செய்வதற்கு பெயர் யோகா ஆசனங்கள். இந்த யோகாவை நாம் நித்தம் கடைபிடிக்கிறோம். யார்? டைகர் குழுமத்தில் பயணிக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளும் நித்தம் கடைபிடிக்கிறோம். நான் சொல்லுவேன், பிறந்த தினம் அப்படிங்கிறது எல்லா நாளும் நமக்கு பிறந்த தினம்தான், எல்லா நாளும் நமக்கு சிறந்த தினம்தான். இந்த பிரபஞ்சம் நமக்கு இந்த நாளை இன்றைக்கி வழங்கி இருக்கிறது. நாம் இதை கொண்டாட வேண்டும். இன்றைக்கி மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளையும் கொண்டாடணும். அதே போல் தான் யோகா தினம், சர்வதேச யோகா தினம் அப்படிங்கிறது தெரியாதவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக
இந்த நாளை கொண்டாடுவதன் வாயிலாக எல்லோரும் அதை அறிந்து செயல்படுவார்கள் அப்படிங்கிறதுக்காக வருடத்தில் ஒரு நாளை ஒவ்வொரு நாளுக்கும் குறிப்பிடுறாங்க. ஆனால் தெரிந்த நாம் இதை நித்தம் கொண்டாட வேண்டும். நித்தம் யோக ஆசனங்களை செய்ய வேண்டும். நாம் நம்மளுடைய உடற்பயிற்சி, நம்மளுடைய தொடர் முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய 8 நடை பயிற்சி, 9 மூட்டு பயிற்சி, தோப்பு கர்ணம், சூரிய நமஸ்காரம், லெக்கான் திவால், இவைகள் எல்லாம் நாம் ஒரு யோக ஆசனங்களைப் போல் செய்து வருகிறோம். சுவாசத்தை, அதன் பயிற்சியை அதன் இயல்போடு செய்கிறோம். எல்லா பயிற்சிகளையும் ஒரு ரிதத்தோடு செய்கிறோம். சும்மா எல்லாரும் மாதிரியும் அப்படி ஓடுவது, விரைவாக செய்வது, அதெல்லாம் இல்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோம், குறிப்பிட்ட இடைவெளியை ஒதுக்கி இருக்கிறோம். அந்த இடைவெளியின்படி நாம் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறத நித்தம் அதை பழக்கமாக்குகிறோம். நித்தம் அதை தொடர்ந்து செய்வதன் வாயிலாக நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம், ஆனந்தமாக இருக்கிறோம். நாம் மட்டுமல்ல, நம்மளை சார்ந்தவர்களையும் அதுபோல் ஆக்குகிறோம். ஆகையால் இந்த சர்வதேச யோகா தினம் அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு நினைவூட்டுவதற்காக நாமும் அதை பிறருக்கு நாம் அதை வெளிப்படுத்தணும். ஆகையால் உங்களுடைய ஸ்டேட்டஸ் பகுதி, இன்றைய இன்ஸ்டா பகுதி, உங்களுடைய ஃபேஸ்புக் பகுதி, இவற்றில் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் நம்மளுடைய டைகர் கிளப்பை ப்ரொமோட் பண்ணுங்கள். அதன் வாயிலாக நிறைய பேர் கற்றுக்கொள்ளட்டும், நிறைய பேர் பின்பற்றட்டும், அவர்கள் பயனடையட்டும், அதில் உள்ள புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கட்டும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் இந்த விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுங்கள். நான் சொல்லுவேன், எல்லா நாளும் யோக தினம்தான், எல்லா நாளும் நமக்கு நல்ல நாள் தான், எல்லா நாளும் நமக்கு சிறந்த நாள் தான். இருப்பினும் இன்னையில் இருந்து அப்படின்னு ஒரு இலக்கு வைப்போம் அல்லவா? நமக்கு இலக்கு வைப்பதற்கு எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதெல்லாம் அப்பொழுதெல்லாம், மாதத்தின் முதல் நாள், வருடத்தின் முதல் நாள், வாரத்தின் முதல் நாள், ஏன் இப்போ இந்த யோகா தினத்தை நம்ம ஒரு முனைப்பாக எடுத்துக்கிட்டு இன்றிலிருந்து ஒரு விஷயத்தை செயல்படுத்த போகிறோம். இப்போது நம்ம பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படின்னு 2 பிரிவாக பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். பேசிக் கோர்ஸில் இருக்கிறவங்கெல்லாம் 21 நிமிட நடை அப்படிங்கிறதும், அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களாம் 42 நிமிட நடை அப்படிங்கிறத பின்பற்றி நம்ம எல்லாருமே பயணம் செய்கிறோம். இந்த பேசிக் கோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு 9 மூட்டு பயிற்சி தெரியும், தோப்பு கர்ணம் தெரியும், அதற்கப்புறம் 8 நடை அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். 21 நிமிட நடை போதும், அதுக்கப்புறம் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் பண்ணுங்கள். கூடுதலாக அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் சூரிய நமஸ்காரமும் பண்ணணும்னு சொல்லுவோம். ஆனால் சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற அந்த பயிற்சியை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். யாரெல்லாம் முடியும்னு நம்புகிறாங்களோ அவர்களெல்லாம் செய்யலாம். கர்ப்பிணி பெண்களை தவிர, அதாவது சமீபத்தில் ஏதேனும் உடல் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் தவிர, ஹை பிபி வைத்திருப்பவர்களை அவங்க சிறந்த ஆலோசனை யாரிடமாவது கேட்டு, மருத்துவர்களிடமோ அல்லது குருமார்களிடமோ ஆலோசனையை பெற்று அவர்கள் செய்யலாம். மற்றபடி யாராலெல்லாம் முடியும்னு நம்புகிறாங்களோ, நான் இந்த இடத்துல வயதெல்லாம் குறிப்பிடவே இல்லை, யாராலையெல்லாம் முடியும்னு நம்புகிறாங்களோ, முயற்சி செய்வேன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அவர்கள் எல்லாருமே இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம். பயிற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது இப்போது நம்ம 9 மூட்டு பயிற்சி நம்மளுக்கு எந்தவித வியர்வையும் வராது. தோப்பு கர்ணம் முதலில் செய்பவர்களுக்கு, அதாவது ஆரம்ப கட்டத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு வியர்வை அப்படிங்கிறது வெளியேறும். அதன் பிறகு நம்மளுடைய 8 நடை பயிற்சி அப்படிங்கிறது வியர்வை வெளிவராது. அப்போது தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது வியர்வை அப்படிங்கிறது குறையும். அது 9 மூட்டு பயிற்சி தோப்பு கர்ணத்தில் நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி மட்டும் வெட்ட வெளியில் செய்தால் வியர்வை அப்படிங்கிறது சற்று குறைவாக இருக்கும். அதே நேரத்தில் வீட்டில் நம்ம செய்கிறோம் அப்படின்னும், வெயில் வந்த பிறகு நம்ம செய்கிறோம் அப்படின்னா வியர்வை அப்படிங்கிறது அதிகப்படியாக வெளியேறும். இந்த அதிகப்படியாக வெளியேறக்கூடிய வியர்வை அப்படிங்கிறது உடலில் உள்ள கழிவுகளை எல்லாம் வெளியேற்றும் அப்படின்னு நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள் குறிப்பிடுறாங்க. சூரிய நமஸ்கார பயிற்சியில் வரக்கூடிய வியர்வை, நம்ம கிச்சனில் இருந்தால் அல்லது சாப்பிடும் பொழுது வரக்கூடிய வியர்வை, இதெல்லாம் உங்களுடைய கழிவுகளை வெளியேற்றும் அப்படிங்கிறத நம்பிடாதீங்க. சில நேரங்களில் கிச்சனில் இருக்கும்போது அதிகப்படியாக வியர்க்கும். சில பேருக்கு சூடாக உணவு உண்ணும்போது
அல்லது எங்கேனும் விருந்தில் உணவு உண்ணும் பொழுது வேர்வை அதிகமாக வெளியேறும். அந்த வேர்வையெல்லாம் கழிவுகள் வெளியேற்றுகிறதுன்னு நீங்கள் பாட்டுக்கு ரெண்டையும் போய் கம்பேர் பண்ணிக்கிறாதீங்க. ஸோ சூரிய நமஸ்கார பயிற்சி அப்படின்னு செய்யும் பொழுது வேர்வை வெளிவரும். பயிற்சிகளை இன்னைக்கிலேருந்து தொடங்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். வெகு நாளாக நம்ம பிளான் பண்ணி திட்டமிட்டு பல ஆய்வுகள் செய்து எத்தனை இடைவெளி வேணும் அப்படிங்கிற மாதிரி பல முயற்சிகள் செய்து இன்றைக்கி அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நேரடியாக உங்களுக்கு நிச்சயமாக நோட்டிஃபிகேஷனில் காட்டியிருக்கோம். இல்லை எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னு பல்வேறு நபர்கள் குறிப்பிடுவீங்க. உங்களுக்கு இன்றைக்கி வந்த லிங்க்குகளில் நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். இன்றைக்கி உங்களுடைய லிங்க்கில் நம்ம எப்பொழுதும் போல் 8 நடை பயிற்சிக்கான லிங்க்கு, நம்மளுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷனுக்கான லிங்க்கு, நம்மளுடைய 9 மூட்டு பயிற்சி தோப்பு கரணங்களுக்கான லிங்க்குன்னு நம்ம கொடுப்போம் அல்லவா. அதுலேயே கடைசியாக சூரிய நமஸ்காரத்திற்கான லிங்க் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் 8 நடை பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சற்று நேரம் நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன்லாம் எடுத்துகிட்டு அதன் பிறகு சூரிய நமஸ்கார பயிற்சியை தொடங்கலாம். சூரிய நமஸ்கார பயிற்சியை உடனடியாக இன்றைக்கே நான் அத்தனை சுற்றுகளையும் செய்து விடுகிறேன், 13 சுற்றுகளையும் நான் இன்றே செய்து விடுகிறேன்னு தயவு செய்து யாரும் முயற்சிக்காதீங்க. எல்லா மனிதர்களுமே செய்யக்கூடிய தவறு அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ உடல் இளைக்கணும் அப்படின்னா ஆசைப்படுவாங்க. சரி, சந்தோஷம். ஒரே மாதத்தில் 10 கிலோ குறைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதுதான் பெரிய கஷ்டம். அது கஷ்டம்னா அப்படிலாம் நினைக்கவே கூடாது. அது தவறான முறை. அது பக்க விளைவு, பின் விளைவு எதையாவது தந்துடும். ஸோ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, பொறுமையாக நிதானமாக நம்ம கடைபிடிக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் அதை ஒரு பழக்கமாக ஆக்கணும். அதை நம்ம தொடர்ந்து செய்ய முயற்சிக்கணும். இன்றைக்கி ஒரு நாள் செய்துட்டு நாளைக்கு செய்யணும் அல்லவா. அப்போது இன்றைக்கி அதை எப்படி தொடங்கணும் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். இப்போ பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் முதல் சுற்று அப்படிங்கிறது நிறைவுக்கு வருது. ஏன்னா பேசிக் கோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு மணியோசை கேட்டிருக்கோம். இந்த மணியோசைக்கு பிறகு நீங்கள் மாற்றி நடக்கணும். அப்படியே மாற்றி நடங்க. நம்ம அப்படியே தொடர்ந்து சூரிய நமஸ்காரத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த சூரிய நமஸ்கார பயிற்சியை நாம் உடனடியாக இன்றைக்கே நான் அத்தனை சுற்றுகளையும் செய்கிறேன் அப்படின்னு செய்யாதீங்க. இன்றைக்கி தான் நான் செய்யவே போகிறேன் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய லிங்கை கிளிக் பண்ணி ஒரு முறை முயற்சி செய்யுங்க. ஒரு முறைனா ஒரு சுற்று. ஒரு சுற்று அப்படிங்கிறது 2 வகையாக இருக்கும். அதாவது வலப்பக்கம் ஒன்று செய்வோம், இடப்பக்கம் ஒன்று செய்வோம். ஸோ இது இரண்டும் சேர்ந்தது தான் ஒரு சுற்று. ஒரு சுற்றுக்கு 12 ஆசன முறைகள் இருக்கும். 12 ஆசனங்கள் அப்படிங்கிறது இந்த இமேஜில் நம்மளுக்கு இன்றைக்கி இமேஜாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த இமேஜில் இருக்கக்கூடிய உருவம், அந்த நபர் யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கூடுமான வரை கேம்ப் வந்தவங்க எல்லாருக்கும் இந்த நபரை உங்களுக்கு தெரியும். இவர் யார் அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய பாய்ஸ் யூத் கிளப் சேர்மன் டைகர் புவன். அவங்க தான் நமக்கு இந்த வீடியோவை நமக்கு அலங்கரிக்கிறாங்க. இந்த நேரத்தில் டைகர் புவன் அவர்களுக்கு நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும். அவர்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும், ஆனந்தம் நிலைத்திருக்கட்டும், பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களுடைய தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களுடைய படிப்பு சிறந்து விளங்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் வாழ்த்தி, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து செய்திகளை நீங்கள் உங்களுடைய கருத்து பெட்டியில் பதிவிடுங்க. சகோதரர் டைகர் புவன் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளணும். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு போஸ்டரையும் செய்து அதை புகைப்பட கலைஞரை வைத்து புகைப்படம் எடுத்து அதில் திருத்தம் எதுவும் இருந்தால் மீண்டும் திருத்துங்கள் அப்படின்னு என்னிடம் கேட்டு ஒவ்வொரு புகைப்படத்தையும் மிக நேர்த்தியாக நமக்கு எடுத்து அனுப்பி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த புகைப்படங்களை எல்லாம் ஒன்றிணைத்து அவங்க கொடுத்து என்கிட்ட பல நாட்கள் ஆயிடுச்சு.
இந்த யோகா தினத்தில் தான் அது ரிலீஸ் ஆகணும்னு இருந்திருக்கு. ஆகையால் இந்த யோகா தினத்தில் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். ஸோ எல்லாரும் இன்னையில இருந்து சூரிய நமஸ்கார பயிற்சிகளை செய்யணும். சூரிய நமஸ்கார பயிற்சி அப்படின்னு சொல்லவும் நம்ம எல்லாரும் இது யாருக்கோ உள்ளது அப்படின்னு ஒதுங்கி போயிடக்கூடாது. சூரிய நமஸ்காரத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன், 12 ஸ்டெப்ஸ், அதாவது 12 படிகள் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 12 இன்னொரு 12, வலப்பக்கம் 12, இடப்பக்கம் 12, மொத்தம் 24 அப்படிங்கிறது படிகள் வரும். 24 ஸ்டெப்ஸ் வரும். இந்த 24 ஸ்டெப்பை முதல் நாள்னால ஒன்று செய்யுங்க. இதுக்கு வளைய முடியலையே, நெளிய முடியலையே, குனிய முடியலையே, நிமிர முடியலையே அப்படின்னு நீங்கள் நினச்சி விட்டுடாதீங்க. இப்போது உதாரணத்திற்கு நம்ம 3வது ஸ்டெப்பு இதிலே பார்த்தீங்கன்னா நம்பரோடையே இருக்குது. 3வது ஸ்டெப்புன்னு ஒன்று இருக்குல்லவா, இந்த 3வது ஸ்டெப்புக்கு உங்களுடைய கை விரல்கள் போய் உங்களுடைய காலின் கட்டை விரலை தொடலை, தரையை தொடலை அப்படின்னா கவலைப்படாதீங்க. அது கணுக்காலில் தான் இருக்குது, பரவாயில்ல. அது முழங்காலில் தான் இருக்குது, பரவாயில்ல. ஆனால் அதுக்காக அது இடுப்பில் தான் இருக்குன்னு குனியக்கூடாது. கொஞ்சம் எவ்வளோ தொலைக்கு தொடை வரை தான் என்னுடைய கைகள் போகிறதுனா பரவாயில்ல, அவ்வளோ முயற்சி செய்யுங்க. இவ்வளோ போதும். இதை ஒரே நாளில் நீங்கள் தரையை தொடணும் அப்படின்னு கட்டாயமெல்லாம் இல்லை. நீங்கள் மட்டும்தான் பண்ண போகிறீங்க. உங்களை பற்றி வேறு யாருக்கும் தெரிய போகிறதில்ல. அதனால் நீங்கள் முதல்ல வெக்கப்படுறது, கூச்சப்படுறதெல்லாம் விட்டுடுங்க. நீங்கள் வேணுன்னா உங்களுடைய குழந்தைகளையோ யாரையோ வைத்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கிறங்க. என்ன புகைப்படம் அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் அல்லவா, அந்த 3வது ஸ்டெப்பு, அந்த 3வது ஸ்டெப்பை நீங்கள் செய்யும்போது ஒரு புகைப்படம் எடுத்து வச்சுக்கிறங்க. நீங்கள் வீடியோ உங்களுடைய செல்ஃபி மோடில் போட்டு வீடியோ கூட எடுத்து வச்சுக்கிறங்க. இன்றைக்கி ஜூன் 21, 2024. நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. சூரிய நமஸ்கார பயிற்சியை தொடர்ந்து இன்றைக்கி 1, நாளைக்கு 1, நாளை மறுநாளும் 1, ஒரு 3 நாட்கள் கழித்து 2 சுற்று, 3 சுற்று, அப்படியே படிப்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முன்னேற்றமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முன்னேற்றிட்டே வாங்க. எவ்வளோ தொலைக்கு குனிய முடியுதோ அவ்வளோ குனிங்க. இப்படியே நீங்கள் செய்ய ஜூன் 21, 2025 அன்னைக்குன்னு ஒரு வீடியோ எடுங்க. நீங்களே எடுங்க, புகைப்படம் எடுங்க. இரண்டையும் ஒன்றிணைத்து பாருங்கள். இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு ஒரு நகைச்சுவையாக ஒரு சொல்லுவாங்கள் அல்லவா, அதுபோல் நம்மளால் எவ்வளவு முயன்றம் முடிந்தது. ஆனால் இன்றைக்கி நம்மளால் எளிதாக வளைய முடிகிறது, தரையை தொட முடிகிறது அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி உள்ள நிலையை வச்சுக்கிட்டு அந்த முடிவை விட்டுறாதீங்க. என்னால் முடியாது, குனிய முடியாது, நிமிர முடியாதுன்னு தயவு செய்து விட்டுறாதீங்க. இன்றைக்கி என்ன நிலையோ அந்த நிலை ஓராண்டில், ரொம்பலாம் இல்லை, ஓராண்டு, நான் சொல்கிறது ஓராண்டுங்கிறது கொஞ்சம் அதிகம்தான். நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா 6 மாதத்தில், 3 மாதத்திலேயே மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். உங்களால் அத்தனை சுற்றுகளையும் எளிமையாக செய்ய முடியும். நீங்கள் தரையை தொட முடியும், உங்களுடைய கால்களை தொட முடியும், காலின் கட்டை விரலை தொட முடியும். ஸோ எந்த ஒரு பயிற்சியையும் தொடர் முயற்சி செய்தால் நம்மால் வெற்றி காண முடியுங்கிறதுக்கு உதாரணமாக இன்னையில் இருந்து அதை தொடங்குகிறோம். இதுக்குன்னு நான் ட்ரெஸ்ஸு எடுக்கலை, இதுக்குன்னு நான் யோகா மேட் வாங்கலை அப்படின்னு தயவுசெய்து நாளை கடத்தாதீங்க. இன்றைக்கே என்ன இருக்கோ நம்மள்கிட்ட, நம்ம இதுக்குன்னு ட்ரெஸ்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. நீங்கள் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய அறையில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ என்ன ட்ரெஸ்ஸு பயன்படுத்துகிறீங்களோ அந்த ட்ரெஸ்ஸிலே செய்யுங்க. படிப்படியாக நம்ம வாய்ப்புகள் வரும்போது, நேரங்கள் வரும்போது அதற்கான உடைகள், அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் கூடுதலாக நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். அதை விட்டுட்டு நான் ட்ரெஸ்ஸு வாங்கினா தான், நான் யோகா மேட் வாங்கினா தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நாளை கடத்துனீங்க அப்படின்னா நாள் ஓடி போயிடும். ஸோ இன்றைக்கி இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் இன்றைக்கி சேலை தான் கட்டியிருக்கீங்கன்னா முயற்சி பண்ணுங்கள், தவறொன்றும் இல்லை. நீங்கள் உங்களுடைய வீட்டில் பண்ண போகிறீங்க, யாருக்கு தெரிய போகுது? ஸோ அதனால் எல்லோரும் இன்றைக்கே முயற்சி பண்ணுங்கள், அதுக்கு ஒரு உறுதி எடுத்துக்கிறங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்து முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டெப்பையும் 4 வினாடிகள் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது வருங்காலத்தில் நீங்கள் செய்து பார்க்கும் பொழுது சில நேரங்களில் சில பேருக்கு ரொம்ப ஸ்லோவாக தெரியலாம், சில பேருக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக தெரியலாம். ஸோ நான் அதனால தான் இந்த வீடியோவை இப்படி கொடுத்துருக்கோம். ஏன்னா நான் செய்யும் பொழுது கொஞ்சம் விரைவாக இருக்கணும்.
இன்னும் என்னை விட விரைவாக செய்பவர்களும் உண்டு. நம்மளை பொறுத்தவரைய குழந்தைகளும் இருக்காங்க, பெரியவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து மீடியமாக 4 செகண்ட் இருக்கிற மாதிரி செஞ்சுருக்கோம் ஒவ்வொரு ஸ்டெப்பையும். ஒரு சில ஸ்டெப்ஸ் மட்டும் 6 செகண்ட் கூட வரும். ஏன்னா அந்த நிலையை நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அந்த நிலைக்கு உங்களால் வேகமாக போக முடியலை அப்படின்னா ஒன்றும் கவலை இல்லை. உங்கள்கிட்ட தான் வீடியோ இருக்குது, உங்கள்கிட்ட தான் அந்த ஆடியோ இருக்குது. அதை நீங்கள் ஸ்லோ பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், ஸ்டெப்பை செய்யலாம். இந்த ஸ்டெப்போட இதுக்கு நிறைய மந்திரங்கள் ஒலிக்கப்படும் பின்னாடி. இந்த மந்திரங்களுடைய அர்த்தம் அப்படிங்கிறது சூரியனுக்கு வணக்கம் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஆனாலும் நிறைய நம்ம எல்லாரும் கலந்து நடப்பதனால இங்கே அந்த மந்திரங்கள் அப்படிங்கிறது ஒலிக்கலை. இங்கே வந்து நேரடியாக சுவாசத்தை கவனத்தில் வைங்க அப்படிங்கிறதுக்காக நான் ஒவ்வொரு எண்களையும் சொல்லி உங்களை வந்து இந்த நிலைக்கு போகிறோம், அடுத்த ஸ்டெப்பு இது போகிறோம், அது போகிறோம்னு நானே சொல்கிறேன். ஸோ அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் கேட்டு செய்யுங்க. முதல் 10 நாளைக்கு நீங்கள் வீடியோவை ஆன் பண்ணி வீடியோவை பார்த்து செய்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு மனதளவில் அது பதிஞ்சிரும். அப்புறம் உங்களுக்கு காதில் அது ஒலிச்சா போதும். ஏன் அது காதில் ஒலிச்சா போதும்னு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய நேரங்களில் நானே செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, எண்ணிக்கையை விட்டு விடுவது. எண்ணிக்கை அப்படிங்கிறது நம்ம 13 சுற்றுகள் பண்ணும்போது லெஃப்ட்டு ரைட்டுன்னு போகும்போது மறந்துடும். அப்போ மறக்கும்போது நம்மளுடைய மனசுக்கு என்ன தோணும் அப்படின்னா, நான் குறைவாக மட்டும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். கூட 2 ஸ்டெப்பு இருக்கட்டும், கூட 2 படிகள் இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த மனசை வந்து நம்ம ஏமாற்றாமல் 13க்கு 15 செய்வது உண்டு. இந்த இடத்துல 13ஆ 12ஆ அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு குழப்பம் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு குருமார்களும் ஒவ்வொரு விதமாக சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது 12 ஸ்டெப்பு தான் சொல்லுவாங்க, இல்லை 13 சுற்றுகள்னு சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய வீடியோ 13 சுற்றுகளை உள்ளடக்கியதாக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு 12 போதுமா 13 போதுமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு செய்யுங்க. இல்லை எனக்கு 3 போதும்லாம் முடிவெடுத்துடாதீங்க. பழகி நீங்கள் 12 அல்லது 13 சுற்றுகளை நீங்கள் செய்யணும். அப்படி செஞ்சால் என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அது முக்கியம் அல்லவா? நான் இதை செய்கிறேன், எனக்கு இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இந்த பெனிஃபிட்டை பற்றி தான் நம்ம அடுத்த 21 நிமிடங்கள் பேச போகிறோம். ஸோ நாம் இன்னையிலேருந்து சூரிய நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு ஒரு உறுதி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த உறுதியாக நிற்க போகிறோம். உறுதி எடுக்கிறது பல தடவை எடுத்திருப்போம், ஆனால் இன்றைக்கி உறுதியாக நிற்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்றைக்கி இதில் இருந்து இந்த சூரிய நமஸ்கார பயிற்சியை தொடங்குறேன் அப்படின்னு முடிவெடுத்துட்டீங்க. இப்போ வாங்க அந்த உறுதிமொழியை இப்போ நம்மளுடைய மொபைல் ஃபோனில் பதிவிடலாம். ஏன்னா 21 நிமிடங்கள் அப்படிங்கிறது கடந்திருக்கும். தண்ணீர் கூட அப்புறம் பருகலாம். தண்ணீர் பருகுவதற்கு முன்பாகவே நீங்கள் மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு இந்த உறுதிமொழியை உறுதியாக கொடுங்க. என்ன அப்படின்னா, இன்னையில் இருந்து நான் சூரிய நமஸ்கார பயிற்சியை தொடங்க போகிறேன். இது முதல் உறுதிமொழி. 2வது உறுதிமொழி, இதை நான் வந்து புகைப்படமாக எடுத்து வைத்துக்கொள்ள போகிறேன் அல்லது வீடியோவாக எடுத்து வைத்துக்கொள்ள போகிறேன். நான் எப்படியெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பு செய்கிறேன் அப்படிங்கிறத நான் புகைப்படமாக எடுத்து வைத்துக்கொள்ள போகிறேன் அல்லது வீடியோவாக எடுத்து வைத்துக்கொள்ள போகிறேன். இது 2வது உறுதி. 3வது உறுதி அப்படிங்கிறது, இந்த பயிற்சியை நான் தொடர்ந்து ஓராண்டுகள் செய்வேன். இது வந்து இந்த உறுதியை எனக்கு கொடுங்க. முதல்ல இன்னையிலேருந்து தொடங்க போகிறேன். 2வது இதை வீடியோவாக புகைப்படமாக எடுத்து வைத்துக்கொள்ள போகிறேன். 3வது இதை தொடர்ந்து ஓராண்டுகளுக்கு செய்வேன். இந்த 3 உறுதிமொழியும் எனக்கு கொடுங்க. ஸோ உறுதிமொழியை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த 3 உறுதிமொழியையும் பதிவிட்டுட்டு அதை ஏற்றுக்கொள்ளும் விதமாக, அதை ஒத்துக்கொள்ளும் விதமாக நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து பருகுங்க. குடிநீர் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களில் ஒன்று. பஞ்சபூதம் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி காக்கக்கூடிய கடவுள்கள் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாருமே அறிவீர்கள். அதில் உறுதிமொழியை எடுத்துகிட்டு நீங்கள் தண்ணீர் பருகும் பொழுது நிச்சயமாக நிறைவேறும். இதை வந்து நீங்கள் மனசில் பதிவு செய்து தண்ணீர் பருகுங்கள். இவ்வளோ நாள் தண்ணீர் பருகும்போது உங்களுடைய கவனமெல்லாம் தண்ணீரில் இருக்கணும்னு சொல்லுவேன். இன்றைக்கி தண்ணீர் பருகும் பொழுது இந்த உறுதிமொழிகளை நான் நிறைவேற்றுவேன்னு ஒரு நினச்சிட்டு தண்ணீரை பருகுங்கள். அந்த தண்ணீரின் சுவையை அறியுங்கள், அதனுடைய தன்மையை உணருங்கள்.
தண்ணீர் உங்களுடைய தொண்டை பகுதியில் இறங்குவதை கவனியுங்கள். தண்ணீர் உங்களுக்கு அருமருந்தாக மாறி உங்களை செயல்பட தூண்டும் அப்படிங்கிறத நம்புங்க. தண்ணீருக்கு நன்றி சொல்லுங்கள். ஸோ இப்போ நாம் எல்லாரும், அதாவது பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் பண்ண போகிறோம். ஸோ 21 நிமிட நடை தான் நமக்கு. ஸோ நம்ம தொடர்ந்து அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் பண்ணலாம்னு நீங்கள் 21 நாளைக்கு 42 நாளைக்கு அதிகபட்சமாக 60 நாளைக்கு தான் நீங்கள் பேசிக் கோர்ஸ். புதுமையாக இன்றைக்கி ஆடியோ கேட்குறவங்களுக்காக இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீங்கள் இன்னையிலேருந்தே டைகர் குழுமத்தில் இணைந்து கொள்ளலாம். டைகர் குழுமத்தில் உள்ள வெப்சைட் www.tigerclub.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் போய் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணலாம். இலவசமாக தான் நம்ம வந்து இந்த பயிற்சிகளை கொடுக்குறோம். ஸோ நீங்கள் டைகர் கிளப்பில் இணைஞ்சிட்டு நீங்கள் இன்னையிலேருந்து தொடங்கினா கூட ஒரு 21 நாட்கள் 21 நிமிட நடை பண்ணுங்கள். 42 நாட்கள் ஒரு 21 நிமிட நடை பண்ணுங்கள். அதிகபட்சமாக 60 நாட்கள் பண்ணுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அபரிமிதமான பலன்களை இன்னும் பன்மடங்காக பெருக்குவதற்கு நீங்கள் எங்களை போல் 42 நிமிட நடைக்கு வரணும், அட்வான்ஸ் கோர்ஸுக்கு மாறணும். ஸோ இதை வந்து பேசிக் கோர்ஸில் இருக்கிறவங்கெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய 21 நிமிட நடையில் சூரிய நமஸ்காரம் செய்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை தெரிந்து கொள்ள போகிறோம். ஸோ அதையும் நீங்கள் இன்றைக்கி கேட்டுடுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு இதை அனுப்பி வைங்க. நிறைய பேரை இன்றைக்கி நம்ம கிளப்பில் இணைத்து வையுங்கள். நிறைய பேரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் எத்தனை சப்ஸ்கிரைபர்கள் புதிதாக வர்றாங்க, நம்மளுடைய வெப்சைட்டை போய் எத்தனை பேர் பார்க்குறாங்க, எத்தனை பேர் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறாங்க, அதில் உங்களுடைய பெயர்கள் வருகிறதா அப்படிங்கிறத எல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இப்போ அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் பண்ண போகலாம். அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் நமக்கான நடையை இப்பொழுது தொடர்ந்து போகிறோம். நமக்கான அடுத்த 21 நிமிட நடை. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். அதனுடைய பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு என்னுடைய ஆசை. ஸோ அது முக்கிய செய்தி தான். என்ன அப்படின்னா, நம்மளுடைய டைகர் குழுமம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டு 4ஆம் ஆண்டுகளை நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அவ்வாறாக பயணிக்கக்கூடிய வேளையில் நம்ம டைகர் குழுமத்தில் 10 டைகர் கிளப் அப்படிங்கிறது நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கு. நீங்கள் எல்லாருமே அறிவிங்க, நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு டைகர் கிளப்பில் இருப்பீங்க. இப்போது 10 டைகர் கிளப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு 2 டைகர் கிளப் அப்படிங்கிறதும், அதாவது சவுத் சோன் டைகர் கிளப், நார்த் சோன் டைகர் கிளப் அப்படின்னு 2 டைகர் கிளப் இருக்குது. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 8 டைகர் கிளப் இருக்குது. இப்போ சென்னை டைகர் கிளப், மதுரை டைகர் கிளப், விருதுநகர் டைகர் கிளப், சிவகங்கை டைகர் கிளப், சிவகாசி டைகர் கிளப், தூத்துக்குடி டைகர் கிளப், சேலம் டைகர் கிளப், கோயம்புத்தூர் டைகர் கிளப் அப்படின்னு 8 டைகர் கிளப்பு இருக்குது. அதாவது பெண்களுக்கு 8, ஆண்களுக்கு 2, மொத்தம் 10 டைகர் கிளப் அப்படின்னு பயணம் செய்துக்கிட்டு இருக்கோம். இப்போது கூடுதலாக ஒரு டைகர் கிளப் பிறந்திருக்கிறது. அந்த பிறந்தது அப்படிங்கிறது இன்றிலிருந்து இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாளுக்காக நம்ம காத்திருந்தோம். ஸோ இன்னையில் இருந்து, அதாவது ஜூன் 21 சர்வதேச யோகா தினத்தன்னைக்கு நமக்கு ஒரு புதிய டைகர் கிளப் கிடச்சிருக்கு, பிறந்திருக்கு. அந்த டைகர் கிளப்புடைய பெயர் மார்த்தாண்டம் டைகர் கிளப். ஸோ இந்த மார்த்தாண்டம் டைகர் கிளப் அப்படிங்கிறது தூத்துக்குடி டைகர் கிளப்பிலிருந்து பிறந்திருக்கிறது. ஸோ தூத்துக்குடி டைகர் கிளப் தான் அதுக்கு தாய் கழகம். ஸோ இந்த குழந்தையாக இன்னைக்கு முதல் நாளில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அந்த மார்த்தாண்டம் டைகர் கிளப்பையும் அதனுடைய கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சகோதரி டைகர் சுதா ராமச்சந்திரன் அவர்களுக்கு நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு, துணை கேப்டன்களாக பயணிக்கக்கூடிய சகோதரி டைகர் சாந்தி சுகுமார் ஃப்ரம் மார்த்தாண்டம், சகோதரி டைகர் ஈஸ்வரி முத்துகிருஷ்ணன் ஃப்ரம் திருநெல்வேலி, இவங்க 2 பேரும் துணை கேப்டன்களாக வந்து தேர்வாயிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்ளலாம். மார்த்தாண்டம் டைகர் கிளப்பில்
புதிய உறுப்பினர்களாக நிறைய பேர் இணைகிறாங்க. அவங்க எல்லாருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக்கொண்டு, இந்த டைகர் கிளப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சகோதரி டைகர் சுதா ராமச்சந்திரன் மற்றும் அந்த குழு, அந்த உறுப்பினர்கள் அத்தனை பேரும் ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஒரு 6 மாத காலத்திற்குள்ளாக நிறைய உறுப்பினர்களை இணைத்ததன் விளைவாக இந்த டைகர் கிளப் அப்படிங்கிறது உருவாகி இருக்கிறது. இந்த டைகர் கிளப்பு நான் சொல்லுவேன் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு கிளப் எப்படி இருக்கணும்னு கனவு கண்டேனோ, எப்படி உருவாகணும் என்று ஆசைப்பட்டேனோ, அப்படி உருவான ஒரு டைகர் கிளப். அது என்ன அப்படின்னா, இப்போ மற்ற டைகர் கிளப், மற்ற எல்லா கிளப்பும் நீங்கள் இருக்கீங்க. எல்லா கிளப்பும் எப்படின்னா, நீங்கள் எல்லாரையும் உங்கள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒரு டைகர் கிளப் அப்படின்னு சொன்னோம். உங்களுக்கு வேண்டப்பட்டவங்கள நீங்கள் இணைச்சிங்க. அது அப்படி இப்படி இருக்குது. ஆனால் இந்த டைகர் கிளப் அப்படிங்கிறது அவர்கள் ஊரிலேயே உருவாகுவது போல் அவர்களை அறியாமலே ஒட்டுமொத்தமாக உறுப்பினர்கள் 15 பேருக்கு குறையாமல் உருவானதுனால அவங்களுக்கே ஒரு கிளப்பு நம்ம கொடுக்குற மாதிரி அவர்களாகவே உருவாக்கி விட்டார்கள். ஸோ இப்போ இது வந்து நான் கனவு கண்டது இதுதான். அதுவாக உருவாகணும், தானாக முளைக்கணும், சுயம்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உருவாகிருக்கு. இந்த கிளப்புனால் நான் யோசித்து கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்களை அங்கே வந்து செயல்படுத்த முடியும். ஏன்னா ஒரு குழுவாக ஒரே இடத்துல செயல்படும் போது அது இன்னும் பல்வேறு நன்மைகளை ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் பெற்றுத்தரும். ஒவ்வொரு உறுப்பினர்களும் அவர்கள் செய்யக்கூடிய அந்த பயிற்சிகளின் வாயிலாக, அவர்கள் செய்யக்கூடிய முயற்சிகளின் வாயிலாக அவர்களுக்குள் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், விளக்கங்கள் அத்தனையும் ஒரு குழுவாக ஒரு இடத்துல அவங்க இருக்கும்போது அதை அவர்கள் மாதம் மாதம் அவர்களுக்காக அல்லது 45 நாட்களுக்காக அவர்களுக்காக ஒரு மீட்டிங் அப்படிங்கிறது நேரடி பயிற்சி வகுப்பு நடைபெறும். அப்படிங்கிறதுனால அவர்கள் இன்னும் வெகு விரைவாக அவர்களும் அவர்களது குடும்பமும் ஆரோக்கியத்தையும் ஆனந்தத்தையும் பெறப்போகிறது. ஸோ அதுதான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறது. அது ஒரே இடத்துல செயல்பட போகிறதுனால நிச்சயமாக அதன் விளைவு அப்படிங்கிறது இனி எல்லா டைகர் குடும்பத்திலும் பிரதிபலிக்கும், எதிரொலிக்கும். அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் தூத்துக்குடி டைகர் கிளப்புடைய கோஆர்டினேட்டர் சகோதரி டைகர் முத்துக்கனக செல்வி மற்றும் தூத்துக்குடி டைகர் கிளப்புடைய கேப்டன் சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தூத்துக்குடி மற்றும் துணை கேப்டன் சகோதரி டைகர் ரேவதி ஃப்ரம் தூத்துக்குடி ஆகியோர்களுக்கு இந்த நேரத்தில் நம்மளுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம். ஸோ அவங்க தான் அந்த கிளப்புக்கு தாய் கழகமாக இருக்க போகிறாங்க. அவர்களுக்கும் நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு உங்களுடைய வாழ்த்து செய்திகளை அந்த புதிய டைகர் கிளப்பான மார்த்தாண்டம் டைகர் கிளப்புக்கு உங்களுடைய வாழ்த்து செய்திகளை தட்டச்சு செய்யுங்க. ஸோ உங்களுடைய வாழ்த்துகள் அப்படிங்கிறது அவர்களை இன்னும் மேன்மேலும் வளர்க்க வேண்டும். இதுபோல் பல டைகர் குழுமம் பல டைகர் குழுமம் உருவாகணும். ஸோ பாய்ஸ் யூத் கிளப் டைகர் கிளப் இருக்குது, கேர்ள்ஸ் யூத் கிளப் டைகர் கிளப் இருக்குது. ஸோ இவற்றிலெல்லாம் உங்களுடைய குழந்தைகளையும் இணைத்து வைப்பதற்கு நீங்கள் முனைப்போடு செயல்படணும். உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் தான் அதில் கொண்டு வந்து இணைக்கணும். அவர்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு எங்களிடத்தில் இருக்கிறது. ஸோ எல்லாருக்கும் ஒரு நல்ல பழக்கத்தை, தொடர் முயற்சியை ஏதோ சொல்லி கொடுத்துட்டு போகிறதில்ல. பள்ளிக்கூடத்தில் நம்ம பாடம் படிக்கிறோம், 1ஆம் வகுப்பு படிக்கிறோம், அந்த ஆசிரியர் 1ஆம் வகுப்போடு நின்று விடுவார். 2ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, கல்லூரியில் 1 ஆண்டு, 2 ஆண்டு, 5 ஆண்டுன்னு நம்ம எல்லா ஆசிரியர்களையும் அந்தந்த இடத்துல நம்ம வந்து அப்படியே விட்டுட்டு வந்துடுவோம். அவங்களும் அங்கேயே நின்றுடுவாங்க. ஆனால் டைகர் குடும்பத்தில் மட்டும்தான் தொடர்ந்து உங்களுக்கு எப்படி தாய், தந்தை, உங்களுடைய மற்ற உறவுகள் எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் இருந்து உங்களுக்கு வழி நடத்துகிறதோ அதே போல் இந்த டைகர் குடும்பம் அப்படிங்கிறது உங்களை ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை முழுவதும் வழி நடத்தும், நல்வழிப்படுத்தும். அப்படிங்கிறத இந்த இடத்தில் உறுதியாக கூறி நம்ம வந்து தொடர்ந்து நம்ம பயணிக்கலாம். ஸோ நம்ம இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல பகிரணும். சகோதரி டைகர் சாந்தி சுகுமார் ஃப்ரம் மார்த்தாண்டம், இவங்க வந்து இப்போ புதிதாக பிறந்திருக்கக்கூடிய மார்த்தாண்டம் டைகர் கிளப்போடைய வைஸ் கேப்டன் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அவங்க நம்மளுடைய பிரபஞ்சம் அறக்கட்டளைக்கு நன்கொடை வழங்கி இருக்கிறாங்க. அவர்கள் அந்த நன்கொடையை வழங்குவதற்கு காரணம் என்ன கூறியிருந்தார்கள் அப்படின்னா, அவங்களுடைய கனவு அப்படின்னு ஒன்று வச்சு அதுக்கு வந்து பிரார்த்தனையாக பிரபஞ்சத்திடம் கேட்டிருந்தேன். அதை வந்து பிரபஞ்சம் நிறைவேற்றி கொடுத்தது. அதை நிறைவேற்றி கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி செலுத்தும் விதமாக என்னுடைய நன்கொடையை நான் வழங்குகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க தனக்கு பேத்தி பிறக்க வேண்டும் அப்படின்னு அவங்க வந்து ஆசைப்பட்டாங்களாம். அதை வந்து அவங்க கோரிக்கையாக வச்சுருந்தாங்களாம், விஷுவல் பண்ணியிருந்தாங்களாம். அதன்படி அவங்களுக்கு கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக பேத்தி பிறந்துள்ளார். பெண் குழந்தை அவங்க பையனுக்கு பிறந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு
வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நம்ம வந்து சொல்ல போகிறோம். அந்த குட்டி தேவதைக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். இந்த பூமிக்கு வந்த அந்த குட்டி தேவதைக்கு நமது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து, சகோதரி டைகர் சாந்தி சுகுமார் ஃப்ரம் மார்த்தாண்டம் அவங்களுடைய பேத்திக்கு உங்களுடைய வாழ்த்து செய்திகளையும் நீங்கள் சொல்லுங்கள். அந்த குழந்தை இந்த பூமியில் செழிப்பாக, வளமாக, நலமாக வாழ வேண்டும். பிறர் போற்றும்படியாக புகழோடு வாழ வேண்டும். பெற்றோர்களுக்கும் அவர்களுடைய பாட்டி தாத்தாமார்களுக்கும் நல்ல பெயரை பெற்றுத்தர வேண்டும். மகிழ்வோடு, ஆரோக்கியத்தோடு, செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அந்த குட்டி தேவதையை நானும் வாழ்த்துகிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து செய்திகளை அந்த தேவதைக்கு வழங்குமாறு கேட்டு, தொடர்ந்து நம்ம யோகா டேயில் சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சூரிய நமஸ்காரம் செய்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் முக்கியமாக 9 நன்மைகள் சொல்லுவாங்க. 9 நன்மைகளை நம்ம முதல்ல பார்த்துடுவோம். நிறைய நன்மைகள் இருக்குது, எண்ணற்ற நன்மைகள் இருக்குது. அதில் முக்கியமான 9 நன்மைகள் சொல்லுவாங்க. உங்கள் முழு உடலையும் அது வெப்பமாக்குகிறது. அதாவது வார்ம் அப் அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா. நம்ம ஒரு நாள் அப்படிங்கிறது, இன்றைய நாளை நம்ம தொடங்குகிறோம். இன்றைய நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய உடல் வந்து இயங்குவதற்கு ஏற்றதாக இருக்கணும். அப்படின்னா நாம் நம்மளுடைய உடலை ஒரு பயிற்சிக்கு முன்பாக வார்ம் அப் செய்யணும்னு சொல்லுவோம். இப்போ நம்மளுடைய 8 நடை பயிற்சி அப்படிங்கிறது செய்கிறதும் அப்படின்னா நம்ம 9 முட்டு பயிற்சி தோப்புக்கரணை செய்வோம். இது வந்து உடலை தயார்படுத்துவது. அதுபோல் இன்று முழுவதும் நம்ம இயங்க போகிறோம். இன்றைய நாளை வந்து நம்ம வந்து கொண்டாட போகிறோம். இன்றைய நாள்னால் நான் ஒவ்வொரு நாளையும் சொல்கிறேன். அப்போது இந்த உடல் தயாராக இருக்கணும். அப்படின்னா ஒரு விளையாட்டு வீரர் எப்படி தன்னுடைய உடலை வார்ம் அப் செய்து தயார் நிலையில் வைத்திருப்பாரோ, ஓடுவதற்கு முன்பாக அல்லது ஆடுவதற்கு முன்பாக அவர் வந்து தயாராக எப்படி வைத்திருக்கிறாரோ, அதுபோல் இந்த பயிற்சியை நாம் முதல் வேலையிலேயே செய்துவிட்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னா அது தயார் நிலையில் இருக்கிறது, வெப்பமாக இருக்கிறது. ஸோ அன்றைய நாள் நமக்கு மிக அற்புதமாக இருக்கும். இது முதலாவது, முழு உடலையும் வெப்பமாக்குகிறது. அடுத்து இரண்டாவது, இதய துடிப்பை சீராக்குகிறது. இந்த இதய துடிப்பு அப்படிங்கிறது கார்டியோ நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். சில பேருக்கு சீரற்ற தன்மையில் இருக்கும். சில நேரங்களில் துடிப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவாகவும், சில நேரங்களில் அதிகப்படியான படபடப்பாகவும் இருக்கும். இந்த சூரிய நமஸ்கார பயிற்சியை தொடர்ந்து செய்பவர்களுக்கு இதய துடிப்பு அப்படிங்கிறது சீராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதய துடிப்பை சீர் செய்வதற்கு நம்ம இப்போ செய்யும் பொழுது, நம்ம விரைவாக செய்யும்போது தறிகட்டு ஓடுவது போல் குதிரை ஓடுறது மாதிரி டப்பு 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 டப்புன்னு கூட கேட்கும். நான் சொல்கிறது இன்றைக்கி இல்லை, நீங்கள் 12, 13 சுற்றுக்களை செய்யும் பொழுது உங்களுடைய இதயம் வந்து, ஏன்னா விரைவாக செய்வோம், வெகு விரைவாக செய்வோம். அப்படி செய்யும் பொழுது இதயம் வந்து அப்படி துடிக்கும். ஆனால் அப்படி துடிக்கக்கூடிய இதயம் அப்படிங்கிறது நாள் முழுவதும் சீராக்குவதற்கும் அது அற்புதமாக இயங்குவதற்கும் ஏதுவாக இருக்கும். ஸோ இரண்டாவது அப்படிங்கிறது உங்கள் இதய துடிப்பை சீர் செய்கிறது அப்படிங்கிறத மனதில் கொள்ளுங்கள். மூன்றாவது, உங்கள் தசைகளை சரி செய்கிறது. இந்த தசைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, காலில் தசை இருக்குது, கைகளில் உடல் முழுவதும் தசைகளால் ஆனப்பட்டது தான். இந்த தசைகள் இப்போது சில போஸுகள் நம்ம செய்யும்போது கைகளுக்கானது, வயிறுகளுக்கானது அப்படின்னு இருக்கும். சில போஸுகள் அப்படிங்கிறது கால்களுக்கானது அப்படின்னு, அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்பையும் சொன்னேன். அப்படி செய்யும் போதெல்லாம் நம்மளுடைய தசைகள் அப்படிங்கிறது சரி செய்யப்படுகிறது. தசை தான் மனிதனுக்கு ரொம்ப அதிமுக்கியமானது. அதற்கான பயிற்சிகள் யாருமே எப்பொழுதுமே செய்வதே இல்லை. அது முழுக்க எங்கே சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த ஜிம் அப்படின்னு சொல்லக்கூடிய உடற்பயிற்சி கூடத்தில் அந்த தசைகளை, மசில்ஸை வந்து எப்படி வந்து சரி பண்ணணும் அப்படின்னு கற்றுக் கொடுப்பாங்க. அது காசு கொடுத்து கற்றுக்கொள்வது. ஆனால் இங்கே நாமே நம்மளுடைய தசைகளை, மசில்ஸை சரி செய்வதற்கு இந்த பயிற்சியை ரொம்ப உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவது, நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்துகிறது. அதாவது இம்ப்ரூவ்ஸ் யுவர் ஃப்ளெக்சிபிலிட்டி. இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னா நம்ம வளையணும், நெளியணும், குனியணும், நம்ம உடல் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் முக்கியமே இல்லை. அதாவது நான் சொல்லுவேன் அடிக்கடி, உங்களுடைய உடல் அப்படிங்கிறது ஒல்லியாக இருந்தால் தான் குனிய முடியும்னா இல்லை. நீங்கள் நார்மலாக சாதாரணமாக இருந்தாலும் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து இந்த சூரிய நமஸ்காரம் கொடுக்கும். இப்போ ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னா, ஒரு நபர் வந்து ஒரு கீச்செயின் கீழே விழுந்துருச்சுன்னா குனிந்து எடுக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு வேணும் அப்படின்னா,
அதற்கு சூரிய நமஸ்கார பயிற்சி உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்துகிறது. அடுத்து 5வதாக உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது நான் பலமுறை சொல்லியிருக்கேன். நம்மளுடைய ஆற்றல் அதிகரிப்பதன் வாயிலாகத்தான் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது கூடும். இந்த பெருந்தொற்று அப்படிங்கிற இந்த கொரோனா வந்தது அல்லவா, அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நோய் எதிர்ப்பாற்றல் குறைந்தவர்கள் எல்லாரையும் அது தாக்குச்சு, நிறைய போட்டு பார்த்துச்சு, நிறைய சேதங்களை உண்டு பண்ணுச்சு. அப்போது இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது சில பேருக்கு சும்மா காய்ச்சல் வரும், சும்மா சளி பிடிக்கும் அப்படின்னு சும்மா சொல்லுவாங்கள்ல, இதெல்லாம் நோய் எதிர்ப்பாற்றல் குறைவாக இருக்குன்னு அர்த்தம். 8 நடை பயிற்சியை செய்தால் நிச்சயமாக அதிகரிக்கும்னு சொல்லுவேன். சூரிய நமஸ்கார பயிற்சி செய்தால் இன்னும் 200% அதிகரிக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் செய்து தொடர்ந்து நம்ம 6வது நன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பயிற்சி செய்ய உங்களை தூண்டுகிறது. மோட்டிவேட்ஸ் யூ டு ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா, இந்த சோம்பல் அப்படின்னு ஒன்று வருகிறது அல்லவா, ஒரு செயலை செய்யணும்னா செய்வோம், எழுவோம், பண்ணணும் அப்படின்னு தள்ளி தள்ளி போடுகிறோம் அல்லவா. இதுக்கு சோம்பேறித்தனம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா உடல்லே இருக்குது. நான் சொல்லுவேன் 8 நடை பயிற்சி செய்தால் ஆற்றல் அதிகரிக்கும், சோம்பல் போகும் அப்படின்னு சொல்லுவேன். அதே தான் சூரிய நமஸ்கார பயிற்சிக்கும் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய சோம்பேறித்தனத்தை, அதாவது நம்மளுடைய பயிற்சி செய்ய உங்களை தூண்டுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய நாளை தொடங்கும் பொழுது சூரிய நமஸ்காரத்தோடு செய்துவிட்டால் அந்த நாள் முழுவதும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 7வதாக மூச்சு மற்றும் இயக்கத்தை ஒருங்கிணைக்கிறது. அதாவது இன்டகிரேட்ஸ் பிரீத் அண்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மூச்சு மற்றும் இயக்கத்தை அது மேம்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சுவாசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னேன் அல்லவா, நம்மளுடைய சுவாசத்தின்படி நம்ம இப்போ ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு படிகு நிலைக்கும் மூச்சை உங்களுடைய வயிறு எங்கெல்லாம் அமுக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் மூச்சை வெளியில் விட்டுருங்க. நம்ம தோப்பு கரணத்தில் மாற்றி செய்வோம். அது தோப்பு கரண ஆடியோ நீங்கள் கேட்டு அதை தோப்பு கரணத்தை செய்யுங்க. சூரிய நமஸ்காரத்தில் மட்டும் வயிறு இப்போ 3வது படி அப்படின்னு ஒன்று செய்கிறோம் அல்லவா, அப்படி செய்யும் பொழுது மூச்சு நம்ம வயிற்றில் இருக்கக்கூடாது, அப்போ வெளிவிட்டுருக்கணும். அப்போது 2வது படியில் உள்ளிழுத்துருக்கணும், 3வது படியில் வெளிவிட்டுருக்கணும், அப்போ 4வது படியில் உள்ளிழுக்கிற மாதிரி வரும். இது நீங்கள் உங்களுடைய ரைமிங்கில் பார்த்துக்கலாம், வருங்காலங்களில் நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போது நம்ம 7வதாக மூச்சு மற்றும் இயக்கத்தை ஒருங்கிணைக்கிறது. 8வது, இது ரொம்ப முக்கியமானது, மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை குறைக்கிறது. நிறைய பேருக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது இருக்குது, அதனால் பதட்டம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 9, ஆற்றலை அதிகரிக்கிறது. ரெடியூசஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 9மே பார்த்திங்கன்னா நம்மளுடைய 8 நடை பயிற்சி செய்வதனால் ஏற்படும்னு சொல்லுவேன். அது 100க்கு 100% கிடைக்கும் அப்படின்னா இது 200% அதிகரித்து தரும். ஸோ 200% ஆற்றலோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது நிலை கொண்டிருக்கும். ஸோ இந்த யோகா தினத்தில் நம்ம உறுதி எடுத்திருக்கோம், தொடர்ந்து நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ண போகிறோம்னு. சூரிய நமஸ்காரம் பண்ணுவதற்கு ஒரு நேரம் இருக்கிறது, அதை இந்த இடத்துல நினைவில் கொள்ளணும். சூரிய உதயம் அப்படிங்கிறது நீங்கள் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 5:45 5:50 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்பொழுது தான் சூரிய நமஸ்காரம் ஸ்டார்ட் பண்ணணும். அதை கூடுமான வரை 7:15 7:20 அந்த ரேஞ்சுக்குள்ளே முடிச்சுடணும். சூரிய நமஸ்காரத்தை நான் 8 மணிக்கு பண்ணுவேன், 10 மணிக்கு பண்ணுறேன் அப்படின்னா அது உங்களுக்கு சூழ்நிலை அப்படி இருக்குங்கிறதுக்காக நான் விட சொல்ல மாட்டேன், அது தவறு. 8 நடை பயிற்சியவே நீங்கள் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவேன். சூரிய நமஸ்காரத்தை காலையில் 5:45 காலை 7:20 25க்குள்ளாக முடிப்பது போல் நீங்கள் உங்களுடைய நேரத்தை மாற்றி வைத்து கொள்ளுங்கள். ஸோ சூரிய உதயத்தை பற்றி, சூரிய நமஸ்காரத்தை பற்றி, மூச்சை பற்றி இன்னும் வருங்காலங்களில் நம்ம பேசுவோம். இன்றைக்கி நம்ம அதை கடைபிடிப்போம், இன்றிலிருந்து கடைபிடிப்போம். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நம்மளுடைய 8 நடையின் 42 நிமிடம் நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் இன்றைய நிகழ்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நிறைய பேர் நம்மோடு இணைத்து வையுங்கள்னு கேட்டு நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷனை செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அதி அற்புதமான நாளாக அமையட்டும். எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். இன்று நம்மோடு இணைந்து பயணித்த
அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.